ஓகே. இப்போ ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அது டே டைமில் நடந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுற ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம வந்து அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து நம்ம வெளியே வந்துடுறோம். அதே வந்து நைட் டைம் நடந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது, நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அந்த இடத்துல நிறைய டெத்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக் ஃபயர் அலர்ட் சிஸ்டம் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன 24/7 மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம வந்து போய் ஃபயர் டிடெக்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு வந்து பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஃபயர் டிடெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அலாரம் சவுண்ட் வந்து வந்துடும். ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து SMS பண்ணுற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட ஒரு மெசேஜ் போகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து எப்படி நம்ம சென்ட் பண்ணுறது, நம்ம இது வரைக்கும் நடத்தின டாபிக் வந்து இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். ஓகே. Fire accidents often occur suddenly and people may not notice the fire immediately, especially during night time. ஓகேவா, பகல் டைமில் நம்ம மானிட்டர் பண்ணிடுவோம். ஆனால் நைட் டைம்லாம் முடியாது. ஆர் when the areas is empty, to avoid the major damage, an automatic systems is needed to sense the fire early and provide an instant alert. எங்கே என்ன ஆகணும், அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா, முடியாது. அப்போ அதுக்காக ஒரு ஃபயர் அலர்ட் சிஸ்டம் வச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக 24/7 மானிட்டர் பண்ணி நம்ம ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்துரும். அப்போ வந்து டேமேஜ் தான் நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியும்.